எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம முப்போட 14 விஷயங்களை மறுபடியும் பார்க்க போறோம். முப்புங்கிறது ஒரு போகர் சித்தரோட 14 ஒரு குரு மருந்து. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அரசியல் சொல்ல சொல்ல போகர் சித்தர் உருவாக்கின ஒரு வகையான குரு மருந்து. அவருடைய ஏட்டிலேருந்து நம்ம எடுத்து பல ஆயிரம் மூலிகைகளோட சங்கமமாக மூலிகைகளை 14 பறிச்சு அந்த மூலிகைகளை 14 பாவம் சாபம் நீக்கி அதை 14 ஒருநிலைப்படுத்தி இறை வழிபாடுடன் இறை நம்பிக்கையுடன் இறை சார்ந்த ஒரு நல்ல ஒரு குரு மருந்தாக மாற்றி அதை நாங்கள் பெரிய லெவலில் பக்குவம் செய்து பரம்பரையாக 14 அதை கொண்டு வந்து உங்க இடத்துக்கு கொண்டு சேர்க்கிறோம். இந்த 14 பல மூலிகையோட சங்கமம். நீங்க ஜெனரலா இந்த முப்புங்க விஷயத்த நீங்க யூடியூப்லயோ மற்ற இடங்கள்ல தேடும் போது முப்புன்னா பல ஆயிரம் வீடியோக்கள் இருக்கு. பல ஆயிரம் வீடியோங்கள் பார்க்கும்போது நமக்கு குழம்பிடும். முப்புன்னா என்னங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயத்தான் நிறைய வீடியோக்கள் நீங்க பார்ப்பீங்களே தவிர ஒரு தெளிவான வீடியோவை பார்க்க முடியாது. நாங்க என்ன சொல்ல வரனா அந்த முப்புவை தயார் பண்ணி உங்க பாக்கெட்ல உங்க கையில 14 கொண்டு கொடுக்கும். அந்த அவ்வளவு பெரிய 14 முப்புங்கிற விஷயம் மிக 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 அதிசயமான ஒரு பொருள். ஏன்னா இந்த முப்பு 14 எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. துட்டு கொடுத்து நீங்க வாங்கினா கூட நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கர்மா இருந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் உங்க கை கொண்டு சேரும். ஏன்னா இது ரொம்ப அதிபயங்கரமான ஒரு தெய்வீகமான பொருள். இந்த ப்ராடக்டை நீங்க டெய்லி பயன்படுத்தலாம். அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் கூட இந்த ப்ராடக்டுக்கு சேர்த்து பண்ணலாம். வீட்டுல ஒரு ஆம்லேட் போடுறீங்க, சாதாரண ஒரு கோழி முட்டை வச்சு லக்கான் கோழி முட்டை வச்சு ஆம்லேட் போடுறீங்க. 2 ஆம்லேட் போடுங்க. ஒரு ஆம்லேட்ல இது ஒரு 4 ஸ்ப்ரே அடிச்சு நம்ம 4 ஸ்ப்ரே அடிச்சு கலக்கி ஆம்லேட் போட்டீங்கன்னா அந்த ஆம்லேட்டோட இந்த மிக்ஸ் பண்ண இது ஸ்ப்ரே அடிச்ச ஆம்லேட் எப்படி இருக்குன்னா நல்ல மஞ்சள் கலர்ல மஞ்சள் பூத்து போய் ஒரு ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு டோட்டலாக மாறியும் கவிச்சு வட ஜாஸ்தியா வந்துடும். அப்ப என்ன நடக்குன்னா அந்த கோழி முட்டையில உள்ள கெட்ட விஷயங்களை அழிச்சு நல்ல விஷயத்தை மேலோங்கி நிற்கும். நார்மலா போட்ட அந்த ஆம்லேட்ல 14 வழக்கமா உள்ள வெள்ளை கலர் ஆம்லேட் நீங்க பார்க்க முடியுமே தவிர இந்த 4 ஸ்ப்ரே அடிச்ச அந்த ஆம்லேட் கிட்டத்தட்ட 14 நல்ல மஞ்ச பூத்து போய் ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு நாட்டுக்கோழி முட்டையில நீங்க ஆம்லேட் போட்டா என்ன எஃபெக்ட் என்ன டேஸ்ட் என்ன மனம் வருமோ அதை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சாதாரண சிக்கனை கட் பண்ணி கழுகி முடிச்ச உடனே கடைசி நேரத்துல 14 இந்த ப்ராடக்ட் 14 ஒரு 4 ஸ்ப்ரே அடிச்சு நீங்க வேக வச்சீங்கன்னா அதால அவ்வளவு கெடுதலையும் அவ்வளவு கெட்ட விஷயத்தையும் கோழிக்கு ஏதாவது வியாதி இருந்தா கூட அந்த வியாதியோட விஷயத்தையும் நீக்கி கிட்டத்தட்ட 14 ஒரு நாட்டுக்கோழி ரேஞ்சுக்கு சாதாரண லக்கான் கோழியை மாத்திரும். அந்த அளவுக்கு ஒரு விஷயம். ஏன்னா இது என்ன இந்த முப்பு எது கூட சேருதோ அதோட தன்மை பலாயிரம் மடங்கு கூடும். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு தேங்காய் எண்ணெய், ஒரு பழைய தேங்காய் எண்ணெய், நாளாய் போன தேங்காய் எண்ணெய் எடுத்து இதுல ஒரு 4 ஸ்ப்ரே அடிச்சீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் ஒரு 6 லிட்டரோ 1 லிட்டரோ உள்ள தேங்காய் எண்ணெய் 4 ஸ்ப்ரே அடிச்சிட்டீங்கன்னா அடிச்சுட்டு நீங்க அந்த தேங்காய் எண்ணெயை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப போய் செக்ல ஆட்டி வச்ச புது தேங்காய் எண்ணெய் என்ன மனம் வீசுமோ அந்த மனத்தை வீசும். அது மட்டும் இல்லாம ஒரு கடல் எண்ணெயை எடுத்து நீங்க 14 பழைய கடல் எண்ணெயை 14 ஒரு 4 ஸ்ப்ரே அடிச்சு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசா இப்பதான் கடலையை வாங்கி அரைச்சி எடுத்த அந்த கடலை ஸ்மெல் வரும். ஒரு நல்லெண்ணெயில 14 இந்த ப்ராடக்டை 14 நீங்க பழைய நல்லெண்ணெயில ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அது அப்படியே 14 டோட்டலா இப்போ எல்லாம் கொண்டு ஆட்டின அந்த செக்கெண்ணெயோட ஸ்மெல்ல நீங்க உணரலாம். அது மட்டுமல்லாம தோசை மாவு அரைக்கும் போது ஒரு 6 ஸ்ப்ரே தோசை மாவுல அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில அடிச்சு நீங்க தோசை மாவு அரைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஒரு 15 to 20 நாளைக்கு தோசை மாவு புளிக்காது.
அப்ப என்னன்னா இது எது கூட சேருதோ அதோட தன்மையை பத்தினால அதிகப்படுத்தி அவளை கெட்டதை பூரா அழிச்சிரும். புளிக்காதுன்னா நல்ல கவனமா கட்டும். புளிச்சாதான் இட்லி தோசை விட முடியும். அந்த நிலைக்கு போகாது. புளிக்கும், ஆனா உடம்புக்கு கேடு வர மாதிரி புளிக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த இதை அடிச்ச பிறகு அந்த இட்லியை பத்தினால சுட்டு நீங்க பிரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 1 மாசத்துக்கு இட்லி கெட்டு போகாது. சூப்பரா இருக்கா? இப்படிதான் அதிசயங்களை பண்ணும். இந்த முப்பு என்னெல்லாம் பண்ணுங்கிறத நாங்க கடந்த 20 ஆண்டு காலமாக பயங்கரமா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம். உங்க வீட்டுல பழைய மோர் இருக்கா? அந்த பழைய மோர்ல பத்தினால ஒரு 3 ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்க ஆத்தி குடிச்சு பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷா வச்ச மோர் பத்தினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆயிரும். வீட்டுல பழைய குழம்பு, பழைய ரசம், எந்த பழைய கெட்டு போன பொருளையும் இதுல ஒரு 3 ஸ்ப்ரே அடிச்சு நீங்க கிளீன் பண்ணி விட்டா அதோட தன்மை பத்தினால மேலும் பத்தினால கெட்டதை அழிச்சு கிட்டத்தட்ட அது புதுசான மாதிரி ஆகி போகும். சுட வச்சுட்டீங்கன்னா புதுசு மாதிரி ஆகி போகும். அந்த அளவுக்கு அதுல கெட்டதை பூரா அழிச்சு விட்டுரும். வீட்டுல நம்ம நார்மலா பூரி சுடும் போது அந்த எண்ணெயில பத்தினால ஒரு 5 ஸ்ப்ரேவும், அந்த பூரி பிசையும் போது அந்த மாவுல ஒரு 5 ஸ்ப்ரேவும் நீங்க அடிச்சுட்டீங்கன்னா, பிசைஞ்சு நீங்க பூரி சுட்டீங்கன்னா, வழக்கமா ஒரு 3 கிலோ பூரி போடும் போது கிட்டத்தட்ட பத்தினால ஒரு 3 லிட்டர் ஆயில் தேவைப்படும். நீங்க 3 லிட்டர் ஆயிலையும் பொரிச்சு அந்த பூரியை வெளியே எடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது 1/4 லிட்டர் கூட மிச்சம் வராது. அவ்வளவு ஆயிலும் அந்த பூரி மாவோட சேர்ந்து போயிடும். ஆனா இதுல ஒரு 4 to 6 ஸ்ப்ரேவும், மாவுல 4 to 6 ஸ்ப்ரேவும் அடிச்சு நீங்க பூரியோ இதை நீங்க பண்ணும்போது என்னடாக்குன்னா அந்த பூரி எண்ணெய் குடிச்சிருக்காது. 70% வரைக்கும் அந்த எண்ணெய் மிச்சப்படும். அப்ப என்னன்னா இந்த கெட்ட ஆயில் பத்தினால உடம்புக்குள்ள சேர விடாம பாத்துரும். 1வது பாயிண்ட். 2வது விஷயம், ஜென்ரலா பூரினா நீங்க சுட்டு சாப்பிட்டீங்கன்னா மதியம் பசியே எடுக்காது. உடம்புல பத்தினால அப்படியே வயிற்றுல மப்பு மாதிரி கடந்து போகும். ஆனா இந்த ஸ்ப்ரே அடிச்ச அந்த பூரியும் இந்த ஸ்ப்ரே அடிச்ச அந்த ஆயிலும் குறையா உறிஞ்சதுனால மதியம் 10 நாளைக்கு காலைல 9 மணிக்கு சாப்பிட்டுட்டா மதியம் 12 மணிக்கு தானும் பசி வந்துடும். டைஜஷன் பவர், உடம்புல செமிக்கக்கூடிய தன்மையை அதிகப்படியாக்கி விட்டோம். மேற்கொண்டு 10 நாளைக்கு இந்த ப்ராடக்டை 10 நாளைக்கு உணவு கூட சேரும் போது எந்த உணவோட 10 நாளைக்கு சேர்க்கீங்களோ அந்த உணவோட தன்மை பலாயிரம் மடங்கு அதிகப்படுத்தும். அப்படி 10 நாளைக்கு பண்ணும்போது உங்களுடைய 10 நாள் உணவு 10 நாளைக்கு தெய்வீகமாக மாறி அந்த உணவு சமைச்ச அந்த உணவு பதார்த்தங்கள் அவ்வளவுமே ஆர்கானிக்காக மாற்றப்படும். நல்ல கவனமா கலங்க. இன்னைக்கு இருக்க ஆர்கானிக் உணவு எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா ஆர்கானிக் உணவு கொண்டது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. இந்த ப்ராடக்டை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது என்ன உணவாக இருந்தாலும் அந்த உணவு புதிதாக ஆர்கானிக் உணவாக மாறிவிடும். அதனால தயவு செய்து இந்த ப்ராடக்டை என்ன உணவு நீங்க செஞ்சாலும், என்ன உணவு பத்தினால நீங்க சாப்பிட்டாலும் அதை கூட இந்த முப்பு ஸ்ப்ரே பத்தினால நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது உடனே 10 நாளைக்கு ஆர்கானிக்காக மாறி உங்களை 10 நாளைக்கு நோயின்றி வாழ 10 நாளைக்கு பெரிய லெவல்ல இது பயன்படுத்துவது. எல்லாரும் பயன்படுத்துங்க, நோயின்றி வாழுங்க. சரி, யாரெல்லாம் சாப்பிடலாம்? யாருனாலும் சாப்பிடலாம். அதாவது பெரிய பிளஸ். நான் 2 பேருக்கு மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு நபர் யாருன்னா 10 நாளைக்கு ஒரு 8 to 10 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கர்ப்பிணி பெண்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதே சமயத்துல உங்க வீட்டு குழந்தையாக இருந்தால், உங்க வீட்டு கர்ப்பிணி பெண்ணா இருந்தா யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க வச்சுப்போமே, கர்ப்பிணி பெண்ணுக்கு இதை கொடுத்துக்க. அந்த அம்மா முந்த நாள் 10 நாளுக்கு நல்ல புரோட்டாவும் 2 சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த ப்ராடக்டை 10 நாளுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. இது சைடு எஃபெக்ட் ஆகாது. புரோட்டாவும் சிக்கனும் செமிக்காம மாலை காலில் வைத்தால போயிட்டுனா, நேற்று காலில் கொண்டு ப்ராடக்டை முப்புன்னு கொடுத்தாரு, சாப்பிட்ட இருந்து வைத்தால போயிட்டுமாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே உங்க வீட்டுல உள்ள உங்க தங்கச்சியோ உங்க வீட்டுல உள்ள உங்க பிள்ளைகள் 10 நாளைக்கு நேற்று என்ன சாப்பிட்டுன்னு தெரியும். அப்ப என்ன செய்வீங்க? நீங்க நேற்று நீ சாப்பிட்ட புரோட்டாவோட வேல்யூ தான் வைத்தால போய் நீங்க சொல்லுவீங்க. அதனால இந்த முப்பு எந்த விதமான கேடும் உண்டு பண்ணாது. அதே மாதிரி சின்ன குழந்தைகளும் பிறந்த குழந்தைய கூட கூட்டலாம், ஒண்ணும் செய்யாது. இந்த முப்புக்கு மனித உடம்புல கெடுதல் பண்ண தெரியாது. மனித உடம்புல உள்ள நோயையும் மனித உடம்புல உள்ள கெட்ட விஷயத்தை அழிக்க தெரியும். ஆனா
எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா சின்ன குழந்தையில கொடுத்துட்டு அந்த குழந்தை நேற்று சாப்பிட்ட 10 நாளுக்கு மாம்பழமோ நேற்று சாப்பிட்ட பலாப்பழமோ அதோட எஃபெக்டா இருந்து மறுநாள் காமிக்கும். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா நேத்து ஒரு 30 ஒண்ணு புதுசா சாப்பிட்டையா அதனால அந்த குழந்தைக்கு வைத்தால போயிட்டு அந்த 30 சாப்பிட்டோம் அந்த குழந்தை வாமிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது உங்க குழந்தையா இருந்தால் உங்க வீட்டு கர்ப்பிணி பெண்ணா இருந்தா நீ என்ன செய்வீங்க? நேற்றுக்கு நீ சரியான சாப்பாடு சாப்பிடல தப்பான சாப்பாடு சாப்பிட்டனால உனக்கு இந்த டிசீஸ் வந்துருக்கு நீங்க சொல்லுவீங்க. அதனால நீங்க இந்த கர்ப்பிணி பண்ணியும் அந்த குழந்தைகளும் கொடுக்குத மத்தவளுக்கு கொடுக்க தவிர்க்கவும் உங்க வீட்டு ஆளுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா இந்த முப்பு அந்த கர்ப்பிணி பெண் என்னைக்கு குழந்தை சனிச்சதோ என்னைக்கு குழந்தை உருவாச்சுதோ அன்னையில இருந்து குழந்தை பெற வரைக்கும் இதை ரெகுலரா கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சுகப்பிரசம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். சுகப்பிரசம் அப்படிங்கிறது உறுதி. அந்த குழந்தையை பத்தினால ஒரு வீரியமாகவும் ஒரு அறிவுள்ள குழந்தையாகவும் ஒரு தெய்வீகமான குழந்தையை மாறுவதற்கு இந்த முப்பு பத்தினால பெரிய லெவல்ல வகை கொடுக்கும். சின்ன குழந்தைங்க குட்டி பிள்ளை பிறந்ததுல இருந்து பத்தினால அந்த குழந்தை ரெகுலரா முப்பு எடுத்தாங்கன்னா நல்ல அறிவாற்றலும் நல்ல ஒரு ஞானமும் நல்ல ஒரு படிப்பு திறன் வரக்கூடிய விஷயங்களை முப்பு பண்ணி கொடுக்கும். ஆனா சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே வராது, பத்தியம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ப்ராடக்டை தொடர்ந்து பயன்படுத்திட்டு நல்ல குழம்பா கிழங்க அவங்க முன்னால ஏதாவது எனக்கு மணக்கா சாப்பிட்டுட்டாங்கன்னா அதோட எஃபெக்ட் தான் காங்கியம் தவிர இது தனிப்பட்ட முறையில் எந்த கேடும் உண்டு பண்ணாது. அதனால துணிஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த விதமான நோயும் அண்டாது. இது உங்க உடம்பை காயகல்பமாக்கி இரவா நிலையை உண்டாக்கி நீங்க வயதாகி மட்டும்தான் இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுவதை தவிர நோயோட நீங்க இறக்க முடியாது. அடிக்கடி சரி கேட்கக்கூடிய கேஸ் அதுதான். நேற்று ஒருத்தர் நல்லா பேசியிருந்தாரு, திடீர்னு நெஞ்ச பிடிச்சாரு உட்கார்ந்துட்டாரு. அப்படிங்கிற விஷயம் இங்க நடக்காது. இதை தொடர்ந்து சாப்பிடும் போது உங்க ராஜ உறுப்புகள் ஸ்ட்ராங் ஆகும்.